ஹாய் மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா உங்களுக்கு பிடிச்சமான ரொம்ப அழகான ஒரு குடும்பத்தை பார்க்க தான் வந்திருக்கோம். நம்ம பாக்கியலட்சுமி குடும்பத்தை பார்க்க தான் வந்திருக்கோம். நம்ம வீனஸ் டீமோட மொத்தமும் நம்ம இந்த பாக்கியலட்சுமி டீமில் என்னென்ன நடக்குது, ஷூட் பாட்டில் யார் யார் என்ன பண்ணுறாங்க, ஷூட்டிங்கில் என்னென்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்லாம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அதை பார்க்க தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். இப்போ வந்தோம், வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சோன்னு எல்லாருக்குமே இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா, கிராசிங் தெரியுமே உங்களுக்கு. நம்ம கோபி சார் அதிகம் வெளில போகிற இடம். இன்னும் போகிற பாருங்கள், உள்ளே இன்னும் நிறையா இருக்குது. உங்களுக்கு உள்ளே வந்தீங்கனாலே பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வரும். நம்ம பாக்கியலட்சுமி சீரியல் டீம் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும், காட்டுற மாதிரிங்க. இன்னும் வீட்டுக்குள்ளே வந்தால் ஒருத்தரையும் நானும் ஏன்னா அமைதியாக இருக்குது எல்லாம். ஒருவேளை எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களா? என்ன கிச்சனில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. இது கரண்டாக இருக்கும் போல். இன்னும் ஒருத்தரையும் காணும். இன்னும் இருண்டுருக்கு. பாப்பா மட்டும்தான் இருக்காங்க. ஹாய், என்ன பண்ணுறீங்க? விளையாண்டுட்டு இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் யாருமே இல்லையா? நீங்கள் மட்டும் உட்காந்துருக்கீங்க? தெரியலையா? சிவா, வீட்டில் நம்ம பார்ப்போம் யார் இல்லை, எங்கே இருக்காங்க. அங்கேன்னு கிச்சனில் ஏதோ சவுண்டு இருக்குது. என்னது? அம்மா அங்கே இருக்காங்களா? சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன், இருங்க. ரொம்ப நேரம் கிச்சனில் யாரோ பொட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே யாரையுமே காணுங்க. நம்ம கிச்சனுக்குள்ளே போய் இப்போ பார்ப்போம். மேம், நான் வரேன்னு பார்த்துட்டு எனக்காக தடபுடலாம் சமைச்சிட்ருக்கீங்களே. என்ன மேம் சமையல் இன்னைக்கு ஸ்பெஷல்? வெங்காயம். என்ன மேம்? வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கேன். இல்லை மேம், என்ன ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன மேம் இன்னைக்கு சமையல் என்ன மேம்? அதெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லைப்பா. சமைக்கணும். எல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் சமைக்க வைக்கணும்ல. என்ன மேம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க்காக இவ்வளோ இதாக சின்சியராக பண்ணிட்டுருக்கீங்க மேம்? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது மேம். சீரியல் எப்படி இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எங்கள்கிட்ட. அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே. என்ன சொல்லணும் சொல்லுங்கள். சீரியல் எப்படி சீரியல் பற்றி என்ன சொல்லணும் மேம்? சீரியலை பற்றி தான் ஊரே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். சீரியல் பற்றி ஊரே சொல்லும் போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும்ல. கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக நல்லபடியாக சொல்கிறாங்கன்னா எவ்வளோ கோடி ஜனங்கள் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். அவங்க எல்லாம் சொன்னால் நல்லா தான் சொல்கிறாங்க, கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். மேம், இப்போ நீங்கள் வெளில போகும்போதெல்லாம் உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்றாங்களா, இல்லை சீரியல் நேம் இருக்க நேமை பற்றி சொல்கிறாங்களா? என் பேர் யாருக்குமே தெரியவே இல்லையே. உங்கள் நேம் ஃபுல் நேம் சொல்லுங்கள் ஒன் டைம். என் பேர் சுசித்ரா, ஆனால் பாக்யலட்சுமி தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க. வீட்லேயுமா மேம்? வீட்டில் எதுக்கோ கூப்பிடுறாங்க. இல்லை மேம், ஒரு அவசரத்தில் பாக்கியான்னு கூப்பிட்டுருக்காங்களான்னு கேட்குறேன் மேம். அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொரு சீரியலே ஒரு கேரக்டர் பண்ணுறோம் இல்லை. ஸோ அப்போ எல்லா கேரக்டர்ஸோட நேமும் கூப்பிட முடியுமா? வீட்டில் வந்து சுசித்ரா தான் கூப்பிட்றாங்க மேம். இந்த பேர் வந்து கொஞ்சம் டம்மியில் மேம், செம்ம பவர். தமிழ்நாட்டில் வந்து பாக்கியலட்சுமிங்கிறது ஒரு பவராக இருக்குது மேம். ஆமாம், நம்ம பவராக இருக்கிறதுனால தான் பவர்ஃபுல் சீரியல் பண்ணிட்டு இருக்கிறோங்க. பாக்யா அண்ணா என்ன, பாக்யா லக்ஷ்மி அண்ணா என்ன, பாக்யம் கொடுக்கறது தான் லக்ஷ்மியோட வேலை இல்லையா? தெளிவாக சொல்கிறீங்களா மேம்? அவ்வளோது எப்படி மேம் இவ்வளோ சமையல் எல்லாத்தையும் விற்று கரைச்சி வச்சுருக்கீங்களே, எது கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுக்குறீங்களா மேம்? எது கேட்டாலும் பண்ணி கொடுக்கறது தானே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட வேலை. சொல்லுங்கள், ஒரு அம்மா அப்படின்னு சொன்ன உடனே பசங்களுக்கு என்ன வேணும், அத்தைக்கு என்ன வேணும், அம்மாவுக்கு என்ன வேணும், எல்லாருக்கும் என்ன வேணும்னு தெரிஞ்சுக்க இருக்கணும் இல்லை? கண்டிப்பாக. அப்போது பண்ணி போயிட்டே இருக்கணும். பண்ணி அது ப்ராக்டிஸ் ஆகிட போகிறது, அவ்வளோதான். மேம், இன்றைக்கி என்ன மேம் டிஷ் எதுவும் பண்ணியிருக்கீங்களா புதுசாக? நான் வந்திருக்கேன், வேறு ஏதாச்சும் ஸ்பெஷலாக? நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்களா? நீங்கள் எப்படியே பேசிட்டு இருந்தா எனக்கு சமைக்கிறதும் முடியாது. இங்கே மேலே எல்லாரும் அப்புறம் சாப்பாடு பட்னி போடணும். ஓகேயா? ஒரு வேலை பண்ணுங்க, நீங்கள் வெளியில் போய் எல்லாருக்கிட்ட பேசிட்டு வாங்க. அதுக்குள்ளே எல்லாம் ரெடி ஆகிடும். அப்போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சமைச்சிருக்கேன்னு. நீங்கள் உட்கார்ந்து சூப்பராக சாப்பிடலாம். ஓகே? இப்போ அழகாக நீங்கள் போய் மேலே போய் பார்க்க சொல்கிறீங்க மற்ற ஆர்டிஸ்ட். எஸ், கண்டிப்பாக மேம். நீங்கள் அப்படியும் பண்ணிக்கிட்டு இருங்க, நான் முடிச்சுட்டு வந்து உங்கள் குக்கில் நான் அப்படியே சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா மேம்? சமைக்காதீங்க, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மேம். வேண்டாம் மேம், நல்லா பண்ணுவேன். சமைச்சிட்டு இருப்பல, அது நீங்கள் சாப்பிட்ட போதும். ரொம்ப நன்றி மேம். அப்போ நான் மேலே போயிட்டு நான் எல்லாரையும் ஒரு ரவுண்ட் கொடுத்துட்டேன். ஐயோ சாமி, போங்க, சரி வேலை இருக்கு. கண்டிப்பாக மேம், நான் கிளம்புறேன். நீங்கள் அப்படியே ரெடி பண்ணி வைங்க, நான் மேலே போயிட்டு 5 நிமிஷத்துல இருந்தே பட்டு முடிச்சு. பாக்கியா மேடம் வந்து ரொம்ப சின்சியராக சமைச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க நல்லா சமைக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டையும் பார்த்துட்டு வந்துடும். அதே மாதிரி இந்த வீட்டை சுற்றி ரூமெல்லாம் இருக்குல்ல, எல்லாரோட ரூமையும் நம்ம செக் பண்ணுவோம்.
யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்னு அப்படியே செக் பண்ணிட்டு பார்த்துட்டு வருவோமா. ஃபஸ்ட்டு இந்த ரூமை திறப்போம். ஓ, இங்கே வந்து என்னென்னா அங்கே உள்ள பொருளெல்லாம் இங்கே வைக்கிறதுக்காண்டி வச்சுருக்காங்க. பேலன்ஸ் உள்ள பொருளெல்லாம் அந்த இடத்துல வைக்கிறதுக்காண்டி வச்சுருக்காங்க. ஒருத்தர் அசந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அடுத்த ரூமில் தேடுவோம். யாரையும் காணும். அவ்வளோ சின்சியராக வேலை பார்த்துட்ருக்காங்க, எல்லாருமே காணுமே. இருங்க நம்ம பார்ப்போம். இந்த ரூமை ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் கதைப்படி பாட்டி தாத்தா ரூமு. தெரியுதா உங்களுக்கு? பாட்டி தாத்தாவோட ரூமு. நீங்கள் பாட்டி தாத்தா ரூம்னு சொன்னால் இதை தெரிஞ்சாலே உங்களுக்கு தெரியும். தாத்தாவோட ரூம் பாருங்கள். ரூம் எப்படி இருக்குன்னு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அசுத்தம் பண்ண வேணாம், நல்லாயிருக்கு. ஓகே, இது என்னது? டேய், பாத்ரூமே இவ்வளோ க்ளீனாக இருக்கப்பா. என்னப்பா இதுவே ஒரு ரூம் மாதிரி தானேப்பா இருக்குது. பாத்ரூம் மாதிரியே தெரியலையப்பா. இதுவே ஒரு குட்டி ரூமாக இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ரொம்ப அங்கே கொண்டு போகாதப்பா, நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. இப்படியே போயிடுவோம். அடுத்த ரூம் நம்ம செக் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்த ரூம் போமா. இந்த பழைய சீரியலில் எல்லா சீரியலும் அங்கேருந்து மருமக தள்ளி விடுவான். மாமியார் குழப்பம். வெளியே வா, மம்பட்டி விட்டு நடுமண்டு தொடக்கலையா. மாமியார் தள்ளி விட்டோன்னா மருமகன் ப்ரெக்னென்ட் அதில் அம்மா அப்படின்னு குடிச்சு அப்படியே தாவிங்கிட்டால வந்து விழுந்துருவாங்க. சில பேர் பொருட்கள் அடித்து ஒரு சீரியல் விழுவோம், தொடரும்னு போடுவாங்க. அந்த மாதிரி இடந்தாங்க இது. பார்த்துக்கங்க, வளைவு தெரியுதா? இதே வளைவு தான், சேம் வளைவு. இந்த மாதிரி தான். அதே மாதிரி நீலாம்பரி வருவாங்களே, டட்ட 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 அந்த ஒரு சீனோட வருவாங்களே, அந்த மாதிரி பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியும், இந்த வளைவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் நிறைய சீன்லாம் இருக்குது. அப்புறம் இந்த பழைய படத்தில் எல்லாம் தேனை ஊற்றிட்டு அப்படியே கீழே விழுவாங்க, நிறையா இருக்குது. அஜித் கூட ஒரு ஆடி இந்த படத்தில் இப்படியே வருவார்ல, அந்த சீன்லாம் இதில் தான் வந்துச்சு போல். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. காஸ்டியூம் ரூம் இருக்குது, அதை நம்ம செக் பண்ணிட்டு அதில் நம்மளோட பாக்கியலட்சுமி டீம் எல்லாம் யூஸ் பண்ணுற காஸ்டியூம் எல்லாமே இதில் தான் இருக்குது. அது எப்படி வச்சுருக்காங்க அந்த காஸ்டியூம். அவங்க அந்த அண்ணனை பார்ப்போம், எல்லோரும் மீட் பண்ண உள்ளவங்க பாருங்க. அதுக்கான வேலை அண்ணன் நல்லா பார்த்துட்ருக்காரு. ஹாய், பார்த்தீங்களா இல்லையா? எல்லாமே நம்ம டீமுக்கான காஸ்டியூம் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சைடு பாருங்கள். பாக்கியலட்சுமி மேடம் போடுற காஸ்டியூம், அவங்க பையன், எல்லாரோட காஸ்டியூம் இதுக்குள்ளே பத்திரமா அண்ணன் லாக் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் இது 2 பெட்டி இருக்குன்னு நிறையா இருக்குது. அண்ணன் எந்த நேரம் வந்தாலும் உடனே அயன் பண்ணி உடனே கொடுத்துருவாங்க. ஷார்ட் லேட் ஆகுது அதெல்லாம் கூட அண்ணன் லேட் ஆக மாட்டார், அவ்வளோ ஃபாஸ்ட்டில் பண்ணுவார். துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா. இப்போ ஒரு காஸ்டியூம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காரு, அடுத்த ஷூட்டுக்குன்னு நினைக்கிறேன். அண்ணன் வந்து நம்மள்ட்ட பேச நேரத்தில் ரொம்ப ஒர்க் ஓடிக்கிறதுனால நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அண்ணனை. ஆனால் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அடுத்தது நான் போயிட்டு ரிட்டன் அங்கேயே வரேன். அடுத்து எந்த ரூம் இருக்குது? நம்ம சீரியலில் இன்னொரு ரூம் இருக்குது. அப்படியே காஸ்டியூம் ஆன ரூம் பார்த்தோம், அதுக்கு ஆப்போசிட் ரூமு. யார் இருக்கான்னு தெரில, திறந்துருவோம். மேகமின். மேம், உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், வீட்டோட மூத்த மருமக. என்ன மேம் ஜாலியாக இருக்கீங்க? ஷார்ட் இல்லையா? ஓகே, நாங்கள் இந்த வீட்டை சுற்றி பார்க்க தான் மேம் வந்தோம். ஸோ நம்ம யூனிவர்ஸில் உள்ள சேனலில் உள்ள ஃபுல்லாகவே பாக்கியலட்சுமி வீடு எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கல. உங்கள் ரூம் எவ்வளோ எனர்ஜியா? என்னோடய ரூம் நீ பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அவ்வளோ எனர்ஜியாக இருக்காங்க. எப்போ மேம் எப்பயுமே இந்த எனர்ஜி அப்படியே ஃபுல் வைப்பில் தான் இருக்கீங்க. கண்டிப்பாக மேம். எப்படி மேம் போய்கிட்டு இருக்கு சீரியல்? எப்படி போயிட்டுருக்கு? ஷூட்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டுருக்கு. அந்த குரூப் வந்து கெடுத்து விட்டேன் இல்லை அந்த மாதிரி சொல்கிறீங்க. என்ன மேம் இன்னைக்கு ஃபுட்டு என்ன சமைச்சிங்க? முதமரமாக இன்னைக்கு சமையல் வேலை எதுவும் கொடுக்கல. மேபி ஆஃப்டர்நூன் வேலை ஏதாவது ஷார்ட் இருந்தால் இருக்கும். ஓகே மேம். இப்போ இந்த சீரியலில் எப்படி மேம் உங்களை வெளியிலலாம் எப்படி பார்க்குறாங்க? எப்படி இல்லை அதுக்கான பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி கேட்குது உங்களுக்கு? அவங்க வந்து எக்ஸாக்டாக இந்த மாதிரி ஒரு மருமக கேட்குறாங்க. சில பேர் நீங்களே வந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மருமக கேட்குறாங்களேன்னு எவ்வளோ ஆசையாக சொல்கிறீங்க சொல்கிறதெல்லாம். அது அந்த மாதிரி கேட்கும்போது ஜாலியாக இருக்கும். பட் ஆனால் உள்ள மனசுக்குள்ளே தோணும், ஐயோ உங்களுக்கு ஜெனியை மட்டும்தானே தெரியும், திவ்யா தெரியாது. ஒரு பாட்டை மட்டும் தானப்பா பார்த்தீங்க, இன்னொரு பாட்டை நான் காட்டேன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் அது நல்லா இருக்கு. ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு மேம். இப்போ வந்து உங்கள் பேர், உங்கள் நேம் இருக்குல்ல சீரியலோட கதாபாத்திரத்து நேம், அதுதான் அதிகம் கூப்பிட்றாங்களா இல்லை உண்மையான பேர்? இல்லை ஜெனி தான் மேக்ஸிமம். ஜெனி கேட்டதுக்கப்புறம் இப்போ என்ன போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்லும் போது உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. செல்ஃபி கேட்கும்போது அந்த மாதிரிலாம் கேட்டு ஜெனி தான்.
யாருமே உங்கள் பேர் இன்ன வரைக்கும் கேட்டதில்லை. இல்ல தெரிஞ்சவங்களே திவ்யான்னு தெரியும், தெரியாதவங்க போகும்போது என்ன கேட்பாங்க, உங்க உண்மையான பேர் என்ன அப்படின்னு. உன் பேர் என்ன தெரிஞ்சுக்கிட்டா பேரை சொல்லி கூப்பிடலாம்ல. ஸோ மேம் எங்களுக்காக கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணது போதும். நாங்கள் இந்த ஃபுல்லாக பார்த்துக்குறோம் வீட்டெலாம் எப்படி இருக்குன்னு. எங்களை அப்படியே ஒரு சப்போர்ட் பண்ணுறேன். எங்கள் சேனல் வேறு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு பெரு துணையாக வேணும் ப்ளீஸ். ஆல்வேஸ் வீனஸ் என்டர்டைன்மெண்ட் வந்து இன்னும் நீங்கள் வந்து இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ்லாம் நிறைய அப்டேட் பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ இது சும்மா ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டு அது இது நடக்கிற எல்லா திங்ஸுமே உங்களுக்காக ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக காட்ட போகிறாங்க. ஸோ சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். மேம் உங்களோட ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் போடுறோம். ஆமாம் நான் பார்த்தேன், அது போடணும். இனிமேல் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். கண்டிப்பாக உங்களோட எல்லாமே சீரியல் எல்லாமே நாங்கள் இதுலேயே இது பண்ணிக்கிறோம் மேம். கண்டிப்பாக. தேங்க்யூ மேம். நாங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு போயிடுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். தேங்க்யூ மேம். பார்த்துக்கோங்க வீடை பாருங்கள். மூத்த மருமக வீடு எவ்வளோ க்ளீனாக மேடம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இல்லை மேம் இனிமேல் அதனால கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதுதான் நீங்கள் பார்க்குற வீடு, சீரியல் பார்க்குற வீடு பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் மேடம் வந்து இப்போ கொஞ்சம் டென்ஷனில் இருக்கேன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ண வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேம் நல்லா பக்கா வச்சுருவாங்க. ரொம்ப நன்றி மேம். நெக்ஸ்ட் வீடு பார்க்குறேன். தேங்க்யூ மேம். சரி ஓகே, அந்த ரூம் பார்த்தோம், எல்லா ரூம் பார்த்தோம். கடைசியாக இந்த ரூம் பார்த்துட்டு நான் அப்படியே கீழே போய் மேலே ஒரு ரூம் இருக்குது, அதையும் பார்த்துட்டு வந்துடும். இது யாரோட ரூம் தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் ஷாக் ஆவீங்க. முதல்ல இது வந்து இனியாவோட ரூம். ஆனால் இப்போ வந்து பாக்கியா மேடம் உங்கள் ஹஸ்பண்ட், சாரி பாக்கியா மேடம் இருக்க ரூம் பார்த்துக்கோங்க. இந்த ரூம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா? மேடம் எப்போதுமே க்ளீன் தான். ரூம் ஃபுல் க்ளீனாக வச்சுருக்காங்க. நம்ம பார்த்த இடத்த விட இந்த இடத்த பார்த்தீங்களா இல்லை, இன்னும் ஷூட்டு கூட ஆரம்பிக்கல. ஆனால் மேடம் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக மடித்து துணிகள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. மேடம் அவ்வளோ க்ளீனாக இருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா? குக்கிங் முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் க்ளீனாக வச்சுருக்காங்க மேடம். மேலே பார்க்கலாம் சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது யாரோட ரூம்னு சொல்லுங்கள்? எழிலோட ரூம். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள் ரூம்ஸெல்லாம். நீங்கள் கேட்பீங்க என்ன க்ளீனான? சில ரூமெல்லாம் க்ளீனே இல்லைங்க, இப்போ தாங்க க்ளீனானது. அதுதாங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க. பாருங்க இவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட ரூம். நீங்கள் ஷூட்டில் பார்க்குற ரூம் சரி, இப்போ பார்க்குறது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுல. அந்த பேக் இருக்குன்னு சொல்லாதீங்க, சேர் இருக்குன்னு சொல்லாதீங்க. எல்லாம் அவ்வளோ க்ளீனாக பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் தெரியுதா? இது ஒரு தாண்டி இன்னொரு ரூமும் இருக்கான், அதையும் போய் பார்த்துட்டு வருவோம். இதை விட இன்னொன்று பாருங்களேன், இங்கேருந்து பாருங்கள் ஷூட் நடக்கிறது நம்ம வெளியிலே தெரியும். தெரியுதா? இதான் ஷூட்டிங் பிளேஸ். நம்ம முன்னாடி தேடணும், யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இப்போ பாருங்கள் அவ்வளோ பேர் இங்கே தான் சுற்றிட்டு இருக்காங்க. வேலை பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ பேருமே இங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு ஓடியாடிட்டு இருக்காங்க. பாருங்கள் அவ்வளோ பெரிய வெயிட்டு தூக்கி கொண்டு போய் வச்சு பவர்ஃபுல்லாக வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம தான் சுற்றிக்கிட்டு எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்ருக்கோம். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இதை பாருங்க இது என்னன்னு தெரியுதா? பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து இதை அறுத்து விட்டு கீழே சாவடிக்கிறது. இங்கே பாருங்கள் அப்படியே அந்த ரேண்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே 2 ரூம் இருக்கு பாருங்க. ஏங்க எல்லாமே லைட்லாம் ஐயோ கம்மியாங்க. நானும் என்னமோ எதை நினச்சேன். இதெல்லாம் பழைய படத்தில் அப்படியே விழுந்துச்சுன்னா இல்லை செத்தான், ஹீரோ செத்தான், எல்லாருமே செத்துருவாங்க. அடுத்து ஒரு ரூம் இருக்குது. அக்கா என்ன டைம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்காங்க, ஆளே காணுமே தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இங்கே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்ப்பா இங்கே வந்துட்டு என்னை போய் வீடு பூரா அந்த என்னென்ன எப்படி எங்கேயாவது ரூமை தொடச்சிக்கிட்டு இருப்பேன், இல்லாட்டி காயை நறுப்பிக்கிட்டு இருப்பேன், ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் வந்து திறக்கணும். அக்கா நான் இந்த வீட்டில் பார்க்குற ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை மட்டும்தான்க்கா. எவ்வளோ கஷ்டப்படுறீங்க? என்ன பண்ணுறது, பாக்கியில் சிமிக்காக உழைச்சி இங்கே மாதிரி ஓடா தேஞ்சு போனேன் நான். நீங்கள் எங்களை கண்டு பேசி நீங்கள் நின்றுட்டு பேசுங்க, நீங்கள் உட்காந்து பேசுங்க. இப்போ கூட நான் உங்களை உட்கார வைக்கணும்னா எனக்கு கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் உட்காந்துருங்க முதல்ல. அநியாயத்துக்கு பாசக்கார பயிலா இருக்கு. ஆமாக்கா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ கடுமையாக உழைக்கிறீங்க. நான் வந்த நேரம் கூட அந்த துணியோடு தான் சுற்றிட்டு இருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அக்கா எப்படிக்கா சீரியல் எப்படிக்கா போயிட்டு இருக்கு? எங்கே பார்த்தாலும் பாக்கியலட்சுமி ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. நீங்கள் எப்படிக்கா அதில் ஜாயின் பண்ணி அப்படியே ரன் பண்ணி நீங்களும் காமனாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க எப்படிக்கா? நானும் பாக்கியாக்கா எங்களோட காம்போ தானே இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கே போனாலும் பாக்கியலட்சுமியும் நீங்களும் நல்லா நடிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. லைஃப் எப்படி போகுது உங்களுக்கு? லைஃபும் நல்லா போகுது.
பாக்கியலட்சுமி சீரியலும் நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் எப்போ பார்த்தாலும் வீடியோலாம் ட்ரெண்டிங் வீடியோவாக தான் இருக்குது உங்களுக்கு. ஆமாம், நம்ம எப்பவுமே ட்ரெண்டிங்கில் இருக்கணும், எப்பவுமே அப்டேட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இல்லாட்டி மக்கள் நம்மளை மறந்துடுவாங்கல்ல. கண்டிப்பாக. அக்கா நான் இன்னொன்று கேட்க நினச்சேங்க, நீங்கள் அந்த சீரியலும் நடிச்சிட்டு இருக்கீங்க, இந்த சீரியல் நடிச்சிட்டு இருக்கீங்க. சரி எப்படிக்கா ரெண்டு கதையும் எப்படி புரிஞ்சு போறீங்களே எப்படிக்கா? எங்கள் டைலாக் ரைட்டர் மேடத்தை தான் கேட்கணும். அந்த சீரியலில் அது கஸ்தூரி, அது வேற. இந்த சீரியலில் வந்து செல்வி, இது வேற. ஸோ நம்மளுக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டர்ல நம்ம வந்து அப்படியே ஜொலிக்கிறோமா அப்படிங்கிறதா முக்கியம். சூப்பர். அதனால எங்க இருந்தாலும் நம்ம நடிப்போம். அக்கா இப்போ வெளியில போறீங்களே, உங்க ரியல் பேர் எல்லாருமே மறந்துருப்பாங்க. இப்போ 2 சீரியல்லையும் பேர் இருக்கும்ல, ஸோ அதை எந்த சீரியல் பேர் அதிகமாக கூப்பிடுறாங்க? இப்போ செல்வி தான், செல்வி அக்கா, செல்வி அக்கான்னு தான் எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க. வடிவேல சொன்ன மாதிரி நீ வாய்க்குள்ள மயக்க விட்டுறாங்க. சரிக்கா, அது வாய்ஸ் கேட்காதனால உள்ள சொல்லுங்க. நான் நீ ரொம்ப நெருக்கி வச்சுனா வாய்ஸ் சுத்தமா இல்ல சார், மேக்ஸிமம் உங்க பேரை மறந்துருப்பீங்களே. இல்ல, அதனால மறக்கக்கூடாது. ஊர் பேரையும் என் பேர்ல சேர்த்தே வச்சிருக்கேன், கம்பம் மீனா அப்படின்னு. அதனால மறக்காது. இருந்தாலும் கேரக்டர்ல நம்ம கேரக்டரா வாழ்ந்துட்டு இருக்கோமா, அதனால ஃபர்ஸ்ட் எங்க போனாலும் ஆடியன்ஸ் சோர்ஸ் கஸ்தூரி எத்தாச்சு, கஸ்தூரி எத்தாச்சு அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ வந்து பாக்கியலட்சுமி செல்வி அக்கா போறாங்க, செல்வி அக்கா, செல்வி அக்கா எப்படி இருக்கீங்க அப்படிதான் பேசுவேன். வீட்டுல எங்க வீட்டுல என் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. வீட்டுல அங்கேயும் போய் நடிச்சிட்டு இருக்க முடியாது. இல்லக்கா, அவசரத்துல அக்கா கூப்பிடுறா டக்குன்னு அங்கேயும் என் பேர் சொல்லி கூப்பிடல, அப்புறம் என் பேர் எனக்கே மறந்து போயிடும். வீட்லயாவது கூப்பிடட்டும்னு நினைச்சிட்டு இருக்கேன். வீட்டுல பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு யாரும் பெரியவங்க கிடையாது. அதனால பிள்ளைய கூப்பிடுவாங்க, அம்மான்னு கூப்பிடுவாங்க. மீனா அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் மீம்ஸ் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்கல்ல, யாருமே விட மாட்டாங்க, உங்களை ஏதாச்சும் ட்ரோல் பண்ணிருப்பாங்க, அது மாதிரி ஏதாச்சும் ஒரு மீம் இருந்தா சொல்லுங்க. ஒன்னா ரெண்டா நீ போய் பாக்கியலட்சுமி மீம்ஸ் ட்ரோல் போட்டு பாரு, நானும் பாக்கியாவும் தான் வருவோம் மீம்ஸ்ல ஃபுல்லா. நீங்க 2 பேரும் அப்படியே பாடிகார்டு மாதிரியே தான் இருக்கா. நீங்க அக்கா பின்னாடி ஃபுல்லாவே பாடிகார்டு நீங்க தான். பாக்கியா ஃபுல்லா அவங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் நான் தான், ஸ்ட்ரென்த் நான் தான். பாக்கியாவோட ஸ்ட்ரென்த்தே நான் தான். நீங்க சமைக்கிறதுல எதுக்கா நல்லா இருக்கும்? மீன் குழம்பு வீட்டுல நான் ஒரிஜினல் சொல்றேன், மீன் குழம்பு நல்லா சமைக்கிறேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க என் பசங்க. வேற யாரும் சொன்னதெல்லாம் இல்ல, வேற யாரும் சாப்பிட்டது இல்ல, கொடுத்தது இல்ல. ஆமா, கொடுத்தது இல்ல. சரி, சீரியல்ல ரெகுலரா என்ன சமையல் பண்ணுவீங்க நீங்க? சீரியல்ல வந்து பாக்கியாக்கா சாம்பார் வைப்பாங்க. மேக்ஸிமம் சமையல் பூரா அவங்களே முடிச்சிடுவாங்க. நான் சும்மா சப்போர்ட் காய் என்ன இருக்க கொடுக்குறது அந்த மாதிரி தான் பண்ணுவேன். நல்லா சமைக்கிறேன் அப்படின்னா ரசம் நல்லா வைப்பேன், நீ ரசம் நல்லா வைக்கிறடின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் பார்த்த வரைக்கும் சீரியலை பொறுத்த வரைக்கும் மேடம் சமைக்கிறத விட பின்னாடி நீங்க தான் ஹெவியா வேலை பார்க்குற மாதிரி எனக்கு தெரியுது. ஜத்த அப்படியே வேறு வேலை செஞ்சுட்டு கடுமையா வெங்காயம். அது உண்மையிலே தான். அது என்னன்னா நான் சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேன் வீட்டுக்குள்ள இதை வேற கையிலேயே வச்சுக்கிட்டு ஏன்னா அது வந்து சீரியல் வீட்டுக்குள்ள நாங்க ஃபங்க்ஷன்ல சமைக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து போயிட்டோம்னா நாங்களாம் அப்படியே புளியா வேலை செய்வோம், தீயா இருப்பீங்க, தீயா வேலை செய்வோம். அங்க அப்படியே இதை தூக்கி அதில் போடுவோம், தூக்கி இதில் போடுவோம், எதையாச்சும் சமைக்க மாட்டீங்க. இல்லக்கா, அங்கேயும் கட் பண்றதுதான் தூக்கி போடுறதுதான், தீயா வேலை செய்யணும் தான் சொல்றீங்க. கட் பண்ணி கொடுப்போம், பாக்கியா காலை தூக்கி இதை தூக்கி போட்டு சமைச்சு ஓடி ஆடி வேலை செய்வோம். அப்பதானே ஒரே நாள்ல நாங்க ஒரு வாரத்துல 8 சமையல் முடிச்சிருக்கோம் தெரியுமா? எப்படின்னு கேட்கறீங்க, எப்படா அப்படின்னு கேட்கறாங்க. சமைப்போம், ஏன்னா நாங்களுக்கு சம்பாதிக்கணும், காசு வேணும், கடன் அடைக்கணும். நானும் பாக்கியாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்துல. நான் இப்போ சொல்லவா, நீங்க அந்த கதையோட ரொம்ப ஒட்டி போயிட்டீங்க. உங்க ரியல் இதே கிடையாது, நீங்க அந்த கதையோடய ஃபுல்லா போயிட்டீங்க. ஆமாப்பா, என்ன பண்றது. அக்கா, இது எப்பயாச்சும் உங்க லைஃப்ல இந்த விஷயம் வந்து உங்க லைஃப்ல இது அட்டாச்மெண்டா இருக்கு, இது நம்ம லைஃப்ல நடந்த மாதிரி இருக்குன்னா கதையில ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்காக்கா? நிறைய விஷயம் இருக்கு. இப்போ இவ்வளோ நேரம் காமெடியா பேசினா ஒரு சென்டிமெண்ட்டா சொல்றவங்க நிறைய விஷயம். அதாவது பாக்கியாக்கா வந்து என் பிள்ளைங்களை பற்றி அடிக்கடி பேசுவாங்க. அதாவது சீரியலில் வந்து எனக்கு 3 குழந்தைங்க, அதனால அது மாதிரி பேசுவாங்க. என் பிள்ளைங்களை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சீனில் வந்து நான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிருந்தேன். என் புருஷன் என்னை அடிச்சுடுவார், போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பேன். அப்போ பாக்கியாக்காவை என் பிள்ளைகளுக்கு போய் பார்த்துக்குருவாங்க. அப்போ சென்டிமெண்ட்டாக அழுது பாக்கியாக்காவை கட்டி பிடிச்சி, என் பிள்ளை நீ எனக்கு யாருமே பார்க்கலக்கா, நீ தான் என் பிள்ளைகளை போய் பார்த்துக்கிட்ட, நீ இல்லைன்னா அப்படின்னு அந்த மாதிரி சென்டிமெண்ட். அந்த சீன்லாம் நான் உண்மையிலே என் பிள்ளைங்களை நினச்சி, அதாவது இது மாதிரி இப்படிலாம் ஆயிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் அழுதுருக்கேன். எனக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி
அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே எல்லாரையும் பார்த்தாச்சு, ஃபுல்லாக எல்லாரையுமே நம்ம ஒரு ரவுண்டு அடித்தாச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது. நமக்கு வந்து டைம் வராச்சு. நம்ம சோறு தான் முக்கியம். சோறுக்கான வேலையை பார்ப்போம். வாங்க சோறு கொடுக்குறாங்களாம், அங்கே எங்கே சாமி சோறு போடுதுன்னு அவங்கள செக் பண்ணுவோம். அவங்க போய் பார்ப்போமா? நிறைய பேர் நல்லா சாப்பிட்றாங்க. அப்பளம் நிறையா இருக்குது, விதவிதமாக இருக்குது. ஹோட்டலில் கிடைக்கிற எல்லாமே இங்கே அனைத்தும் இருக்குது போலே. வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது போலையே. அண்ணன் தான் இருக்கார், பிரைட்டாக இருக்கார். அண்ணா என்ன சாப்பாடு, என்ன சமையல் இருக்குது? பீட்ரூட் பொரியல், பீட்ரூட், சாம்பார், ரசம், காரக்குழம்பு, மோர் குழம்பு இருக்குது. எல்லாமே நீங்கள் ஒரு எல்லாமே பெரிய பெரிய பண்டலாக ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கீங்களாண்ணே. அனைத்தும் நம்மக்கிட்ட இருக்குது. எல்லாமே இருக்குது. என்ன சாப்பாடு இன்னைக்கு ஸ்பெஷலாக என்ன வந்திருக்கு உங்களுக்கு? இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி இதுவால் இன்றைக்கி ஃபுல்லாக வெஜ்ஜு தான். இல்லைனாக்கா நான்வெஜ் சிக்கன் அதெல்லாம் இருக்கும். இன்றைக்கி இதுவால் நம்ம இதுலேயே எந்த ஃபுட்டு ரொம்ப நல்லா, என்ன குழம்பு ரொம்ப சூப்பராக வைப்பீங்க? காரக்குழம்பு இருக்கும், மீன் குழம்பு எல்லாமே இருக்கும். மீன் குழம்பு, சிக்கன். மீன் அதிகம் என்ன மீன் வாங்கி வைக்கிறது? நாங்கள் கவலை மீன் வாங்கி வைப்போம், இல்லைனாக்கா கனகாத்தான் பெரிய மீன் வாங்கி வைப்போம். நீங்கள் வந்து அனைத்து விதமும் தலை சாப்பாடு விருந்து அளவுக்கு வைப்பீங்க, எல்லாம் வைப்பீங்க. ஆனால் இப்போ சாப்பாடில் வந்து எதுவுமே ஃபுல்லாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? எல்லாமே கம்ஃபர்டபுள் கரெக்டாக இருக்குது. எல்லாருக்குமே சமமாக எல்லாருக்கும் சமமாக தான் வரும். எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னும் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டு ருசிச்சு பார்த்ததுல உங்கள் ஃபுட்டில் இது ரொம்ப எனக்கு பிடிக்குன்னா எதை சொல்லுவீங்க? அது எதுனா ஒன்று என்ன மிஸ் ஆகும், அப்போ நாங்கள் அதை ஆல்ட்ரேட் பண்ணி வேறு இது பண்ணுறோம். சரி, வீட்டில் எல்லாம் சீரியல் பார்த்து எப்படி பார்க்குறாங்க? வீட்டில் எல்லாம் எப்படி? நீங்கள் தான் சமைச்சு கொடுக்குறீங்க தெரியும்ல கண்டிப்பாக எல்லாருக்கும். நல்லா தெரியும். என்ன சொல்லுவாங்க வீட்டில்? நல்லா சொல்லுவாங்க. எல்லாம் சூப்பராக செய்வீங்க. வேறு வீட்டில் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க சீரியல்லாம்? வீட்டிலலாம் பார்ப்பாங்க, நல்லா தான் பார்ப்பாங்க. சீரியல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. கீரை வேறு சாம்பாரா? அண்ணா ஏன் நல்லா வேகமாக வேலை பார்க்குறீங்களே, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க. எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக இருக்கேன். 12 வருஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன இருந்தீங்க? நான் இப்போ படத்தில் படமும் சீரியலும் போய் வந்திருக்கேன். சீரியலில் இப்போ ஒரு 4 வருஷமாக வந்துருக்கேன். படத்துக்கு தான் போயிட்டுருக்கேன் அதிகமாக. சரி, சீரியலில் யாராச்சும் உங்கள்கிட்ட கேட்பாங்களா, இந்த கதை ஓடிக்கிட்டு இருக்காமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஏதாச்சும் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்களா? அது மாதிரிலாம் யார் கேட்டிருக்காங்களா? நிறைய கேட்டிருக்காங்க. போக சொல்ல ரோட்டில் இங்கே வந்து போவாங்கள, இந்த சீரியல் நல்லா இருக்குது, ஆர்டிஸ்ட் யாரும் பார்க்கணும் கொள்ளணும் அப்படின்னுவாங்க. நான் கூட்டின்னு வந்து விடுவேன், அவங்களும் பார்ப்பாங்க. எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க, எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. இங்கே எப்படி எல்லாம் உங்களோட க்ளோஸாக நல்லா ஜாலியாக வைப்போடு இருக்குன்னா யார் இருப்பா? எந்த ஆர்டிஸ்ட்? விஷால், இவர் நல்லா இருப்பார். பிகாஸ் இவர் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, விஷால் நல்லா ஃப்ரெண்ட்லியாக நல்லா இருக்கிட்டே பேசுவார். நல்லா அதெல்லாம் ஜாலியாக இருப்பார். நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறீங்க இதில்? நாங்கள் இதில் 4 பேர் ஒர்க் பண்ணுறோம். 4 பேர் ஒர்க் பண்ணுறீங்க. மார்னிங் சாப்பாடு எத்தனை மணிக்கு வரும்? மார்னிங்கில் டிஃபன் மட்டும் தான், ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுப்போம், அவ்வளோதான். ஸ்நாக்ஸ் போட்டுருவீங்க. நைட் போனால் தான் டின்னர் கொடுப்போம். நைட் 9 மணிக்கு தான். நைட் என்ன ஸ்பெஷல்? நைட்டு என்ன நான்வெஜ் என்ன தான் கொடுப்போம். சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி, தோசை கேட்குறோம், தோசை இட்லி அந்த மாதிரி வெரைட்டி என்னென்ன வேணுமோ. மேக்ஸிமம் என்னென்ன ஃபுட்லாம் வரும் இங்கே குழம்புல? இந்த மாதிரி வெரைட்டியாக வரிசை ஏதோ சம்பவம் ஃபுல்லாக லைனாக வச்சுருக்கீங்க, ஒரு பந்தி வைக்கிற அளவுக்கு வச்சுருக்கீங்க. அது மாதிரி ரெகுலராக என்ன ஃபுட் அதிகமாக வரும் இங்கே? இங்கே கூட்டு பொரியல் எல்லாமே, சாம்பார், ரசம் மெயினாக வந்துடும், காரக்குழம்பு வந்துடும். எக்ஸ்ட்ரா நான்வெஜ் வந்து வரும். அது வந்து சிக்கன் வரும், மீன் குழம்பு வரும், போட்டி அந்த மாதிரி ஃப்ரை வரும், சிக்கன் ஃப்ரை. ஆட்டுக்கறியில அதுக்கு பிரியாணி செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி, எல்லாரும் வாங்க. எல்லாரும் விருப்பப்பட்டு கேட்குற குழம்பு எது இருக்கானா? குழம்பு ஏதாச்சும்? மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அண்ணன் மீன் குழம்புனா ரொம்ப நல்லா இருக்கும். காரக்குழம்பு நல்லா இருக்கும், சூப்பராக செய்வாங்க. காரக்குழம்புலாம் சூப்பராக செய்வாங்க. உங்களுக்கு என்ன குழம்பு பிடிக்கும் ப்ரோ? மீன் குழம்பு அண்ணன் நல்லா தரமாக செய்வார். வேறு ஏதாச்சும் ஃபுட்டில்? எல்லாமே வசதி. இவ்வளோ பாசமாக இருக்காது, இவ்வளோ குழம்பு பிடிக்குங்கிறாங்க. பாசமாக பார்த்துக்கனால பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி. ஆனால் உங்கள் பேர் என்ன? மணிவண்ணனா? சரி, ரொம்ப நன்றி. எல்லாருமே விறுவிறுப்புன்னு ஒர்க்கில் ஹெவியாக இருக்காங்க. நம்ம யாரையுமே எதுவுமே பண்ண முடியல. ஆனால் கஷ்டப்பட்டு
ஒரே ஒரு அண்ணனை மட்டும் நான் டீயோடு பிடிச்சி வச்சுருக்கேன். அவர் டீயோடு நிற்கிறார், நமக்காக வந்து நிற்கிறார். சாப்பிடுவேன். எல்லாம் டீ சாப்பிட்றேன். ஆனால் நீங்கள் கொடுக்குறதுக்குலாம் அது டெலிகாஸ்ட் ஆகுது, ஆறி போயிருங்க. ஐயோ ஐயோ. மறுபடியும் சூடாக கொடுக்கும், சுட சுட கொடுக்கும். சுட சுட நம்மளும் கொடுக்கலாம். ரொம்ப நிகழ்ச்சி கொடுக்குறோம். சரி. ஆனால் இப்போ சீரியல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. சீரியல் எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. ஒர்க்கெல்லாம் எப்படி உங்களுக்கு டைட்டாக போயிட்டுருக்கா? கொஞ்சம் டைட் தான். ரைட். சீரியலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னா யாருண்ணா? எல்லாருமே யார் இவங்க அவங்க நல்லது பண்ண எல்லாருமே. அதில் வந்து எடில் கொஞ்சம் நம்ம யூத்துனாலும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கேன். நீங்கள் ஒரு பாய் மாதிரி அவரோட ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சாப்பாடுலாம் எப்போ நல்லா இருக்கும்? எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. இங்கே எப்படி ஷூட்டிங் பார்ட்டி என்ன மாதிரிலாம் வெளில போகும்போதெல்லாம் கேட்பாங்களா? இங்கே அங்கே வேலை பார்க்குறீங்களாமே எப்படி இருக்குது அப்படிலாம் கேட்பாங்களா? அதெல்லாம் ரொம்ப நிறையவே. அதில் ஏதாச்சும் நடந்ததில்லை? ஏதாச்சும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கேட்பாங்க, நான் எப்படி இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் போயிருக்கேன் என்ன எதுன்னு கேட்பாங்க. இங்கே தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு மேக்ஸிமம் கேட்பாங்க. நாகர்கோவிலேருந்து வரும் அதிகமாக. ஓகே. நீங்கள் போங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. பார்த்தனா ரைட்டு சாமி. நாகர்கோவிலேருந்து வந்துட்டு இருக்கு. மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்பாங்களா, இந்த ஆர்டிஸ்ட்லாம் உன்ட்ட பேசுகிறாங்களாப்பா, அவ்வளோ அது மாதிரிலாம் யாராச்சும் கேட்டுருக்காங்களா? அதிகமாக கேட்குற ஆர்டிஸ்ட்லாம் யார் கேட்பாங்க? நிறையவே இல்லை. யாரோட இருக்கு பாக்கிய மேடம் பேசுவாங்களா அப்படின்னாங்க. எழில் பேசுங்க, எல்லாருமே பேசுவாங்க. வீட்டில் எல்லாம் பசங்களாம் தான் ரெகுலராக வீட்டில் அதிகமாக கேட்பாங்க. வீட்டில் தான் கேட்பாங்க, பாக்கியலட்சுமி மேடம் இன்றைக்கி என்ன சமைச்சாங்க, இது என்ன பண்ணாங்க. அவங்களோட பேசுறதுல ஏதாவது இது பண்ணுங்க அப்படின்னாங்க. அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது காமிச்சிருக்கேன் வீடியோ காலில் மேடத்தை காமிச்சிருக்கேன். ஓகேண்ணே, ரொம்ப சந்தோஷம். இப்போ இவ்வளோ டைட்லேயே நீங்கள் அந்த டீயை விட மாதிரி இல்லை, அதை முடிச்சுட்டு நீங்கள் வாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளாக நான் போய் பார்க்குறேன். அண்ணே, நீங்கள் இவ்வளோ டீ ஆர்வத்துலேயும் எனக்காண்டு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. சொல்லுங்கள். வீட்டுக்குள்ளே வந்து எனக்கு கொஞ்சம் சுற்றி காட்டுங்கண்ணே. நானும் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துறேன். வாங்க அண்ணனோட போய் என்ன காமிச்சிடுறேன். வாங்க. என்னண்ணே எல்லாம் இவ்வளோ சிட்டமாக போட்டு வச்சுருக்கீங்க அண்ணே? பயங்கரமாக இருக்காண்ணே. சீலிங் லைட் ஆனது அது எப்படி? இந்த இடத்துல அதை லைட் இறக்கணும்னாலும் இறக்கலாம், ஏற்றனா ஏற்றிக்கலாம். ஓ, லைட் இறக்குறது ஏற்றலாம் வச்சுருக்கா? அப்படியா? கயிறுலாம் போட்டு வச்சுருக்கோம். ஓகேண்ணே. கயிறு இறங்குனா இறங்கும். ஃபைட்டு வேணும் அப்படின்னா கயிறு போட்டு வச்சுருக்கீங்க. அப்படி இறங்குனா அப்படி இறங்கிக்கலாம். இந்த லைட்லாண்ணே இதெல்லாம் இது வந்து நம்ம இதில் வச்சுருக்கோம், நம்ம ரிமோட் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். இது எப்படின்னு ரிமோட் கண்ட்ரோலு? நான் செட் பண்ணியிருக்காங்க. ஓ, பட்டன் நமக்குன்னா ஆஃப் ஆயிரும். ஓ, இது எப்படி என்ன 2 ஷிஃப்ட்டா? நைட்டுக்கு பகலுக்கு? நைட் எஃபெக்ட் எடுக்கிறப்பல அதனால 2 இருக்கும். இது வந்து இந்த ஒரு லைட்டு மட்டுமா இல்லை இங்கேயே இருக்குமா? அந்த இது அது சரியாக இதாகலை. இப்போ ஹைட்டில் இருந்தாலும் இது பண்ண வேறு மெத்தட் மாற்றிட்டான். இது வந்து ரிமோட்டில் இது பண்ணி வச்சு. சரிண்ணா. என்ன சீரியல் வந்து நான் சும்மா சாதமாக நினைச்சேன். இவ்வளோது வச்சுருக்கீங்க. இந்த டே லைட்டு, லைஃப் லைட்டு, எவ்வளோ லைட் இங்கேருந்து லைட். திடீர்னு டே எஃபெக்ட் எடுப்போம், அதுக்கு தகுந்த லைட்டிங் மாற்றணும்ல. நம்ம நினச்சாதான் இரவு பகல்லாம் நாங்களே கொண்டு வரது தான். எது வருதலே நாங்களே கொண்டு போகிறது. வேறு எது இது மாதிரி ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? இதெல்லாம் என்ன லைட்னா? இதெல்லாம் ஆஃபீஸ் க்ளோஸ் நிற்கிறதுக்காக இது பண்ணுறது. இது க்ளோஸ் நிற்கிறது ஹேருக்கு வரும், தலைக்கு வர்றது. அது வந்து நம்ம ஃபேஸுக்கு வர்றது. க்ளோஸில் இருக்கும்போது ஃபேஸுக்கு வரும். சரிண்ணா. ஓகேண்ணா. எல்லாமே இப்போ மாதிரி மேலே கொண்டு போயிட்டீங்க ஷிஃப்ட் எல்லாம். ஆமாம், மேலே டே எஃபெக்ட்டுக்கு இதே எடுத்து யூஸ் பண்ணுவீங்களா? ஆமாம். சரிண்ணா. இந்த பேப்பர் எடுத்தால் டே ஆயிரும். ஓ, இந்த பேப்பர் அதுலேயுமே மாற்றலாம். ஆமாம், அதுலேயும் இருக்குது. ஓகேண்ணா. சாதாரண வேலை கிடையாது, கலந்துரும் கஷ்டம். இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வச்சு எல்லாமே ஹேண்டில் பண்ணி எல்லா ரூம்லையும் இந்த மாதிரி லைட் செட் பண்ணியிருக்கீங்களாண்ணே? அந்த ரூம்குள்ளே இருக்குது. அந்த ரூம் இதே செட்டப் சேம் செட்டப். ஓகேண்ணா. எல்லா ரூம்லையும் இந்த மாதிரி லைட் செட் பண்ணி வச்சுருக்கீங்க. எல்லாத்தையும். சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. அடுத்து இன்னொன்று நான் போய் பார்த்துட்டு வரேன். அண்ணே ஆறிக்கிட்டே போய்கிட்டு இருக்குண்ணே. கொஞ்சம் நீங்கள் குடிச்சிருங்க, நான் இன்னொரு புது டீயை பார்த்துட்டு அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப நன்றி. அப்படியே அடுத்த ரூம் பார்த்துட்டு. நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா பாக்கியலட்சுமி சீரியலில் நம்ம ஸ்டார் பக்கத்தில் இருக்காரு. நீங்களே பார்த்துக்கோங்க. சார் தான் இப்போ நம்ம கூட ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக சாரோட ஃபன்னாக இருக்க போகிறோம். சார் பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்ச மாதிரி வெளியிலேயும் தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் நம்மளும் கேள்வி தெரிஞ்சுக்கோங்க. சார் உங்களுக்கு என்னை பற்றி என்ன சொல்கிறது? நான் யார் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா நான் என்னத்தை சொல்கிறது? இல்லை சார், சீரியலில் நீங்கள் எவ்வளோ பெரிய கையா? கை கை தலைவர் திமிங்கலம் தானுங்க சார். நான் சீரியல் சொன்னேன் சார். நீங்கள் எல்லாமே சீரியலும் மூவ் ஆகுது. அப்படி இல்லைங்க. கதைக்கு ஏதோ மேலே இருக்கிறவன் கொடுத்துருக்கான், அந்த அதிர்ஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் இந்த சீரியலோட வெற்றிக்கு எல்லாருமே காரணம். இது வந்து பாக்கியலட்சுமி ஒரு குடும்பம். எங்கள் குடும்ப இல்லத்தரசி பாக்கியலட்சுமி, அவங்களை சுற்றி நாங்கள் எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கோம். அவங்க தான் ஃபவுண்டேஷன்.
நாங்கள் பில்டிங். ஸோ வெற்றிக்கு டீம் எஃபர்ட். எப்போவுமே ஒரு கேரக்டர் 2 கேரக்டர் வெற்றி காரணமே இல்லை. எல்லாரும் சேர்ந்து உடைச்சா, லைக் ஆர்டிஸ்ட் மட்டும் சொல்ல, டைரக்டர், ரைட்டர், எல்லாத்துக்கும் மேலே சேனல் ஒருத்தருக்காரு இல்லைங்களா? அவங்களோட சப்போர்ட், அவங்களோட சப்போர்ட்டில் தான் சீரியலில் ஓடுது. ஸோ கோபி கேரக்டர் ட்ரெண்டிங்காக இருக்குது, எல்லாம் ஓகே. பட் சீரியலே பயங்கர ட்ரெண்டிங் அண்ட் பிகாஸ் ஆஃப் விஜய் டிவி. தேங்க்யூ விஜய் டிவி. சார் இப்போ நீங்கள் வெளில அவுட்புட் போகிறீங்களா சார்? ஸோ உங்கள் பேர் வச்சு கூப்பிட்றாங்களா இல்லை சீரியலுக்கு நேம் வச்சு தான் கூப்பிட்றாங்க? இல்லை சார், அதிகம் உங்களுக்கு இதாக இருக்கும்ல, நம்ம நேமுங்கிறதே மறந்துட்டு அதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. உண்மைதான் சொல்கிறாரு. உண்மையிலேயே என் பேர் எனக்கே மறந்து போச்சு. என் பொண்டாட்டி என்னை வந்து மிஸ்டர் கோபி, கோபி சார், கோபி அங்கிள் தான் கூப்பிடுறாங்க. வயசானவங்க கூட கோபி அங்கிள்னு கூப்பிடுறாங்க. மனசாட்சி இல்லையடா, 70-80 வயசு ஆளுங்களாம் கோபி அங்கிள், கோபி சார் தான் கூப்பிடுறாங்க. அப்படிதான் இருக்கு நிலைமை. ஸோ இந்த கேரக்டரோட ரீச், சேனலோட ரீச், அதனால அது வேற ஒன்றும் காரணம் இல்லை. சார் இப்போ கோபி அங்கிள் தாண்டி கோபி நீங்கள் தாத்தா வரைக்கும் வந்துட்டீங்க. நீங்கள் இப்போ தாத்தா வர ஆக போகிறீங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா கடந்து போகும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? இந்த லைஃபோட போய் ஒட்டி போயிட்டு இருக்கீங்க. வெரி சிம்பிள். கூடுது தாங்க வயசு. தாத்தா இருக்கலாம், மனசு என்றும் 16. ஓகே, அப்படி இருக்க பட்சத்துல கோபி என்னைக்குமே இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. போதுமா சார்? இப்போ எங்கர்ஸ் எல்லாருமே உங்களை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறாங்க சார். ஏன் பொறாமப்படுறாங்கன்னா, யாருக்குமே கிடைக்காத வரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சார். 2 லவ் சார், அது எங்களுக்கு கிடைக்கவே ஒரு சிங்கிள் இல்ல. ஒரே நிமிஷம். அவர் சொன்னதை கேட்டீங்களா? எங்க 2 லவ்வர்? நான் காதலிச்சது ஒரே ஒரு பொண்ணை. அதை வந்து 50 வயசு கிட்ட வரும்போது நான் அவளை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு பிடிக்காத ஒரு பொம்பளையே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு எங்க நைனா. மசமா கிரிக்கெட்டுக்கு போகுது, அவர் தலை கட்டி வச்சாரு. பிடிக்கலன்னு சொல்லி எப்படியோ 3 குழந்தை ஆயிடுச்சு. ஸோ நான் லவ் பண்ணது ராதிகாவை மட்டும்தான், நான் இல்லை. மிஸ்டர் கோபிநாத், கோபியை லவ் பண்ணது ராதிகா மட்டும்தான். நீங்க எல்லாம் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணி 2-2ன்றீங்க, 2 எப்படி பாடுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. நீங்க நிறைய மீம்ஸ் எல்லாம் பாப்பீங்களா? அந்த மாதிரி மீம்ஸ்ல ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு? எஸ், எனக்கு எல்லாருமே அது கிண்டலா இருந்தாலும் சரி, லுல்லா இருந்தாலும் எல்லாமே நான் பார்ப்பேன். அது வந்து யூ ஹாவ் டு அக்செப்ட். பிடிச்சு அதை மெனக்கட்டு அந்த நேரத்தை வீணாக்கி எங்களையும் எங்கள் சீரியலையும் குறித்து எல்லா சீரியலும், எல்லா ஆர்டிஸ்ட், எல்லா சேனலையும் நான் சொல்கிறேன், எல்லாரையும் போட்டு தாக்குறாங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை வந்து இன்னைக்கு காலகட்டத்தில், இன்னைக்கு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்க சூழ்நிலையில் நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆல்சோ இஸ் கோயிங் டு பப்ளிசிட்டி. ஸோ எல்லாத்தையும் ஏற்றுக்க வேண்டியதுதான், நல்லதையும் ஏற்றுக்க வேண்டியதுதான், இன்னொன்றையும் ஏற்றுக்க வேண்டியதுதான். சரி சார், நான் மீம்ஸ்லேயே நீங்கள் பார்த்ததுல இந்த மீம்ஸ் ரொம்ப ஹிட் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மீம்ஸ்னால் எது இருக்குது? ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம்? உங்களை யாராச்சும் இதை வந்து சொல்லி மீம்ஸ் காட்டி டேக் பண்ணுறது? என் அருமை தம்பி கிச்சடி, மிஸ்டர் கிச்சடி சேனல் நடத்துறவர், அவரு செம்மையா லொல்லு பண்ணுவாரு, ட்ரால் பண்ணுவாரு. ஷாஃபி ஜோன், அப்புறம் எம்டி ஹேண்ட் ஒரு சைட் இருக்கு. அப்புறமா பிளாக் டூன்ஸா ரீசெண்டா பாக்யலட்சுமி ஹோல் டீமை வச்சு கலாய்ச்சாங்க. கைஸ், பிரதர், நண்பர்களே, அன்பர்களே, மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். சார், இப்போ நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் வந்துடும் சார். நாங்களும் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வேணும். உங்களுக்கு ரெகுலர் வீடியோஸ் எல்லாம் நாங்களும் போஸ்ட் பண்ணுறோம் சார். நம்பாதீங்க. விஜய் டிவியே என்ன வச்சு டெய்லி கலாய்க்கிறாங்க. நீங்களே பாக்குறீங்களா மக்களே? பண்ண மாட்டேன் சார். விஜய் டிவியே பண்ணும்போது ப்ரொடியூசரே பண்ணும்போது எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க? இது மேல பண்ணுவாங்க. ஏன்னா கோபியை தாக்கி, கோபியை மட்டன் தட்டி கோபி இறக்குறது. மட்டத்துனா நல்ல விதத்தை சொல்றேன், ஜாலியா சொல்றேன். கோபியை வச்சு லொல்லு பண்றதுதான் இப்ப ட்ரெண்டிங். ஏன்னா எல்லாருக்கும் போறாங்க. கோபி 2 இல்லையா, 1 தான். எங்கேயா 2 நீங்க சொல்லு. அது இந்த 2 இந்த புதுசு வச்சுக்கும் போது எனக்கு 2 வந்துடும் போல இருக்கு. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார். உங்க மூஞ்சிலே தெரியுது அந்த ஒளிவட்டம். ஸோ இந்த லைஃப் நீங்க போறீங்களா சார், கடந்து போறீங்களா, இது ஏதாச்சும் ஒவ்வொரு விஷயம் நம்ம லைஃப்ல அட்டாச்மெண்டா ஆனது எது இருக்கா? ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. சந்தோஷம் அப்படின்னு ஒளி விளக்கு சொல்றதுல எல்லாம் நடிப்பு, லைட்டிங்கு, மேக்கப்பு. உண்மையிலேயே ரொம்ப சுலபமா இருக்கு. ஒன்று வச்சு ஒன்று விட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். ஸோ மக்களுக்கு உங்களுக்கு நான் சொல்லிக்க வேண்டியது, அப்பா பொண்ணோடு இருங்கப்பா. ஏதோ தலையெடுத்து தலைவிதி அவரோட போயிடுங்க. கண்ட நேரத்தில் கண்ட வயசுல கல்யாணம் பண்ணி அவங்க டைவர்ஸ் ஆகி புதுசெல்லாம் போகாதீங்க. என்ன வந்துச்சோ 7 நினைச்சு அப்படியே வாடுங்க. சார் சத்தியமா சொல்றேன், நான் எதிர்பார்த்ததை விட சீரியல் பார்த்தது இப்போ பக்கத்தில் பார்க்கணும். நீங்க ரொம்ப ஜாலி டைப் சார். உங்களை அந்த ஒரு யோசிக்க முடியல. உங்களை அவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க. எப்படி சார் எல்லாத்தையும் பாசிட்டிவாக இருக்குது, இவ்வளோ எனர்ஜியாக இருக்கீங்க? இதுதான் ரியல். அது கோபி கேரக்டர். ப்ரொடியூசர் காசு கொடுக்குறாரு, நடிக்க வேண்டியிருக்கல.
நடிக்கலன்னா கொடுத்த காசு நடிக்கலன்னா கழுத்தா மட்டும் ஏறி மிதிப்பாங்க. எங்க சீரியல் டீம்ல எல்லாருமே ஆள் பல்கா இருக்காங்க. நான் பாத்தீங்களா டம்மியா இருக்கேன். அண்ணன் காலையே ஏதோ போட்டிருக்காரு போல் இருக்கு, ரொம்ப ஊத்துறாரு. தமிழ்நாட்டிலும் உலகம் எங்கும் இருக்கும் அன்பு தமிழர்களே, இல்ல பாகியலட்சுமி தமிழை தாண்டி ஒரு ரீசெண்டா கேரளா போயிருந்தேன். கேரளா ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்ல இறங்கிட்டு அங்க வேலை பண்ற ஸ்டாஃப் லேடிஸ் இந்த ட்ராலிலாம் தள்ளுவாங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து ஓடி வந்தாங்க. கோபி சார் நான் என்னடா யார் தேடுறேன், நம்மள தானே ஒரு நிமிஷம் நான் மறந்துட்டேன். நான் கேரளாவுக்கு போயிருக்கேன் இல்லைங்களா, யார் தேடுறேன் பின்னாடி பார்த்து யாரையும் காணும். நான் தான் அப்போதான் புரிஞ்சது, ஓஹோ நம்மள தான் கோபி சார் வர்றாங்க. ஸோ எங்கள் வீனஸ் என்டர்டைன்மெண்ட், எங்கள் குடும்பம், எங்கள் ப்ரொடியூசரோட சீரியல் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இருக்கட்டும், பாகியலட்சுமி இருக்கட்டும், புதுசாக வரப்போகிற விக்ரம் வேதாவாக இருக்கட்டும், அவ்வளோ ரீச்சில் இருக்குது. அது விக்ரம் வேதா புதுசாக வரப்போகிற குழந்தை. எங்களுக்கு என்ன ஆதரவு கொடுத்துருக்கீங்களோ அதே ஆதரவு, அதை விட அதிகமான ஆதரவு விக்ரம் வேதாவுக்கு நீங்கள் கொடுப்பீங்க எனக்கு தெரியும். ஸோ எங்கள் ப்ரொடியூசரோட கம்பெனி வீனஸ் என்டர்டைன்மெண்ட் புதுசாக யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எல்லாரோட ஆதரவும் நாங்கள் கோரிக்கிறோம். ஓகே, உரிமையோட கேட்குறோம், நீங்கள் கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். அம்மா எல்லா வீடியும் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். இங்கே இருக்க எல்லா வீடியும் மொத்தமாக சுற்றி காமிச்சிட்டேன். எல்லாம் முடியலை சாமி. இங்கே பாருங்க, நான் சொன்னல அந்த படிக்கட்டு என் பேர் படைய அந்த சாங்குக்குள்ள மாதிரியே இருக்கா, அதே தான். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் உங்களுக்கு மொத்தம் காமிச்சிட்டேன். இந்த வீட்டோட ஏஜெட் ஃபுல்லாக ஏ டு இசட் ஃபுல்லாக காமிச்சிட்டேன். வாய் அப்பப்போ வளருங்க, அது ஒரு பிரச்சனைங்க, அதை விடுங்க. இப்போ வரைக்கும் பாருங்கள், நான் காட்டின உங்கள் பாக்கியலட்சுமி வீட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களா. ஸோ அதை மொத்தமாக காமிச்சாச்சு. ஸோ இங்கே எல்லாமே இவ்வளோ தான். இதுக்கப்புறம் இதை பாருங்கள், இது எதுக்கு இந்த ஸ்க்ரீன் தெரியுமா, உள்ளே உள்ள சன்லைட் வந்து வெளியில் உள்ள சன்லைட் அப்பப்போ வளர்றேன் வெளியில் உள்ள சன்லைட் வந்து உள்ளே உழக்கூடாதுன்னு தான் வச்சுருக்காங்க. இதை திறந்தோடனே பார்த்தீங்களா பகல் வருது பார்த்தீங்களா, இதான் உங்கள் பாக்கியலட்சுமி சீரியலோட அவுட்டில். ஓகேங்களா, பாருங்கள், நமக்கு போகிறதுக்கு நேரம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்னாலையும் முடியலை, எல்லாத்தையும் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். இதுக்கு மேலே என்ன வேணுங்க? இதுக்கு மேலே போனால் நான் மொட்டை மாடியில் நின்று தான் பண்ணணும். இதுதான் ஃபுல் வீடு, இது பார்போர்டு வண்டி, நமக்கு உள்ள கரண்ட் எல்லாம் கொடுக்குறது இது தான். சரிங்களா? ஸோ இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். சரிங்களா? நாங்களும் ஃபுல்லாக வந்துட்டோம். இந்த லைன் ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சோம். வீட்டில் இருக்க இந்த வீட்டில் உள்ள எல்லாத்தையும் மொத்தமாக காமிச்சிட்டோம். அதனால் நாங்கள் கிளம்புறோம். கிளம்பிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஹோம் டூர் கண்டிப்பாக போடுறோம். கண்டிப்பாக ஒரு சீரியல் பற்றி போடுறோம். உங்களுக்கான நிறையா சீரியலோட அப்டேட், அதாவது எங்கள் சீரியல் எல்லா அப்டேட்டும் இந்த இதில் வரும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பாக்கியலட்சுமி சீரியல் வந்து ரொம்ப மிஸ் பண்ணாமல் பார்க்குற நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இதை விட நெக்ஸ்ட்டு சீரியல் நிறையா, அது ஒவ்வொரு விஷயமும் நான் உங்களுக்கு இது மாதிரி காமிப்போம். சரிங்களா? உங்களை விடைபெறுகிறது உங்கள் ஆர்ஜே விதையா. இதே மாதிரி நிறையா சீரியலோட ஃபுல் வீடையும் அதோட ஆர்டிஸ்ட்டையும் எப்படியெல்லாம் இருக்காங்க, வீடெலாம் எப்படி இருக்குன்னு நம்ம சைடில் உள்ள சீரியல், அது தெரிஞ்ச சீரியல் எல்லாத்துக்குமே நாங்கள் கண்டிப்பாக காமிப்போம். சரிங்களா? அதே மாதிரி நாங்கள் வந்து இனிமேல் ஹோம் டூர் வந்து நிறையா இடத்துக்கு போகிறோம். ஸோ இனிமேல் நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும், எங்களுக்காண்டி சப்போர்ட் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம வீனஸ் இன்ஃபோடைன்மெண்ட் வந்து ஃபுல் ஃபன் தான், எல்லாமே உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஹெவியாக இருக்குது, கண்டிப்பாக கொடுப்போம். சரிங்களா? மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அதில் என்ன விஷயம் இருக்குது எல்லாம் இல்லைங்க, அது பொண்ணு இல்லை நான் பார்க்கலாம், அந்த பொண்ணு பார்த்துச்சு, அதனால தான் என்ன இருக்குது. ஸோ எங்கள்கிட்ட நிறைய வீடியோஸ் என்டர்டெயின்மெண்ட் காட்டுறதுக்கு நிறைய வீடியோஸ். நான் வாய் வளர்னது காரணம் இல்லைங்க, நான் போகல அந்த பொண்ணு பார்த்துட்டு போணுச்சு, அதனால தான் விளையாட்டேன், மன்னிச்சிருங்க. ஃபுல் வீடியோ எல்லாமே இருக்குது எங்கள்கிட்ட. அனைத்து சீரியலோட வீட்டு எல்லாத்தையும் நாங்கள் காட்டுவோம். சரிங்களா? ஐயாச்சாமி கிளம்புற நேரம் வந்துருச்சு. பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வரட்டா?